வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்டொமடைட்டிஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாயில ஒரு சின்ன சின்ன புண்ணெல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த ஒயிட் கலர்ல பஸ்டியூஸ் மாதிரியோ இல்ல வந்து ஒரு நீர் கொப்பளை மாதிரியோ வரும் இல்லையா? இந்த வாயில சுத்திலி வர புண்களுக்கு பேர் தான் வந்து ஸ்டொமடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா, நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ஆசிட்ஸ் வந்து கரெக்டா சுரக்கணும். அதாவது நமக்கு பசி தூண்டுறதுக்காக ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். பசி தூண்டுறதுக்கான ஹார்மோனுக்கு பேர் வந்து கிரலின் ஹார்மோன். அந்த கிரலின் ஹார்மோன் தூண்டப்பட்டா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பசி எடுத்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபுட்டு வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த செக்ரீட் பண்றது எதுக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன் பண்ணாதான் அது வந்து 7 தாதுக்களா கன்வெர்ட் ஆகுறது. அதாவது நம்ம உடம்புல நியூட்ரிஷன்ஸா கன்வெர்ட் ஆகுறது இதுதான். ஸோ நீங்க அந்த பசி எடுக்கிற டைம்ல நீங்க சாப்பிடல அப்படின்னா நீங்க சாப்பிடாம இருக்கலாம், பட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த டைம்ல நீங்க சாப்பிடாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசிடோட தன்மை வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது அது. ஸோ அது ஃபுட்டு வந்தா பிரேக் டவுன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பட் நீங்க ஃபுட்டு எதுவும் அங்க பார்ட்டிகல்ஸ் வாட்டரோ எதுவுமே உள்ள போகாததுனால அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்டொமக் லேயர்ஸ் எல்லாம் வந்து அரிச்சுக்கிட்டே வரும். அந்த அரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 அந்த ஆசிட் எல்லாம் இம்பேலன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வயிற்றுல புண்ணாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல புண்ணாகும், அதுக்கப்புறம் வாயிலையும் அந்த புண்கள் தெரியும். அதிகமா யாருக்கு இந்த வாயில புண்ணு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டொமக் அல்சரும் ஒன் ஆஃப் த காரணமா இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனை வரலாம். ஸோ விட்டமின் B12 வந்து அதிகமா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ்வலா வாய் புண்ணு அப்படின்னாலே பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதாவது விட்டமின் பி சத்துள்ள மாத்திரைகளை வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விட்டமின் பி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கிறப்போ நமக்கு வந்து இந்த வாய்ப்புண்கள்லாம் வராம தடுக்கலாம். அதுல எது அதிகமா இருக்குன்னா விட்டமின் B12 வந்து அதிகமா இருக்கிறது வந்து ரெயின் வாட்டர்ல அதிகமா இருக்கு. நீங்க ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க தாராளமா அதை குடிக்கலாம். ஸோ அதுல விட்டமின் B12 வந்து அதிகம். அதே மாதிரி துவர்ப்புள்ள உணர்வுகள் நீங்க சாப்பிட்டீங்கனாலும் இந்த ஸ்டொமடைட்டிஸ் வராம பாத்துக்கலாம். அதாவது நெல்லிக்காய் சாப்பிடலாம், அப்புறம் வந்து நெல்லிக்காய், அந்த மாதிரி எதெல்லாம் துவர்ப்பியா இருக்குதோ, மணத்தக்காளி கீரை துவர்ப்பி, எதெல்லாம் துவர்ப்பா இருக்குதோ அது எல்லாமே நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பி காம்ப்ளெக்ஸை பேலன்ஸ் பண்ணும், இந்த புண்கள் வந்து வராம பாதுகாக்கலாம். ஸோ தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.